பிரைஸ் லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக மனதுருகுகிறவர். அவர் இரக்கம் பாராட்டுகிறவர். ஒரு நாளும் கைவிடாதவர். தம்முடைய கரத்தினாலே ஒவ்வொருவரையும் நடத்துகிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தர் காப்பாற்றுவார் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். பிரியமானவர்களே, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பங்காய் இருக்கிறார். அவரே நம்மை ஆண்டு கொண்டவர் என்று வேதம் சொல்கிறது. நம்மை ஆட்கொண்ட தேவன், நம்மை நடத்துகிற தேவன் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். அவர் நமக்கு ராஜாவாக, நமக்கு அதிபதியாக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் நம்மை நடத்துகிறார். அவருடைய சித்தமில்லாத காரியங்கள் நம் வாழ்வில் நடப்பதில்லை. கர்த்தரே தன்னுடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துகிறார். நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பிரயாசங்களை அவரே ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் செய்கிற காரியங்கள் ஒன்றும் நடைபெறாது. அவரே நம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறார். அவரே நமக்கு பங்காயிருக்கிறார். அவர் நம்முடைய முயற்சிகளை பாதுகாக்கிறார். அவர்களை நிறைவேறும்படிக்கு அவர் நடத்துகிறார். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், நமக்கென்று வைத்திருக்கிற அந்த தேவ திட்டங்கள் நிறைவேறும்படிக்கு நம்முடைய எல்லைகளிலே தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. அங்கு நாங்கள் பார்க்கிறோம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மிடத்திலே நற்கிரியை துவங்கின தேவன் முடிவு பரியந்தமும், கடைசி நாள் வரையும் இயேசு கிறிஸ்து வருமளவும் அதை நடத்தி முடிப்பார். அவர் நிச்சயமாய் நடத்தி முடிப்பார். நமக்கென்று அவர் வைத்திருக்கிற அந்த நோக்கங்கள் நிறைவேறும். நமக்கென்று அவர் வைத்திருக்கிற நன்மைகள் நிச்சயமாய் நடக்கும். நமக்கென்று அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும். சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் நான் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாகவே நன்மைகளை செய்கிற தேவன். அவர் நன்மைகளை செய்வார். நாங்கள் கண் காண, அந்நிய கண்கள் அல்ல, மற்றவருடைய கண்கள் அல்ல, எங்களுடைய சொந்த கண்களே பார்த்து ஆச்சரியப்படும்படிக்கு தேவன் நன்மைகளை செய்வார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். வனாந்திரத்திலே ஆறுகளையும் வயல்வெளிகளையும் உண்டாக்குகிற தேவன். எந்த இடத்திலும் தன் ஜனங்கள் குறைவுபட்டு போகாதபடிக்கு கரம் பிடித்து நடத்துவார், பாதுகாப்பார். தீமைகள் தோற்றுப்போகும், பலவீனங்கள் விலகி போகும், ஆரோக்கியமும் சுகபலமும் நன்மைகள் நிச்சயமாய் உண்டாகும். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம், அவரை நம்பியிருப்போம். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களுக்காக நீர் பரிதபிக்கிறவர். நிச்சயமாகவே உம்முடைய ஜனங்களை நீ காப்பாற்றுகிறவர் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், இல்லங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பாதுகாப்பு, உங்களுடைய வழிநடத்தல் எப்பொழுதும் உண்டாயிருக்கும்படிக்கு நீர் உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் பன்மடங்காய் பெருகும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.